ஆக்சுவலாக என் பேர் சரஸ்வதி. இப்போது நான் நிறைய பேர் என்னோடய போஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நான் என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு 2 monthsலேயே வந்து பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க பிரிஞ்சு வந்ததுனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அண்ணன் அவர் வந்து எனக்கு வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியில் ஒரு 3 வீடு கொடுத்து இது அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நான் இது பண்ணேன். அம்மா செகண்ட் லைஃப் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அப்பா பேர் சமந்தமூர்த்தி, அவர் தேனாம்பேட்டில் இருக்கார். ஸோ செகண்ட் ஃபாதர் வந்து துபாயில் இருக்கார், அவர் பேர் அஜித்குமார். ஸோ பட் அவருக்கும் எனக்கும் வந்து செட் ஆகாது. அவர் அப்யூஸ் நிறையா பண்ணியிருக்காரு, நிறையா நடந்திருக்கு. பட் இதை நான் எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் அவ்வளோ பெருசாக இது பண்ணல. பட் நான் ஓகே இது அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை கேரி பண்ணிக்காமல் நான் ஒரு கட்டத்தில் நான் நான் காலேஜ் படிக்கும்போதே நான் ஃப்ரீலான்சிங்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் இது பண்ணேன். ஸோ நான் திருப்பூரில் சொந்தமாக நான் இடம் வாங்கி நான் கட்டினேன். ஆனால் ஃபுல்லாக நான் கட்டி முடிக்கல, அது வேறு விஷயம். பட் லோன் போட்டு வாங்கி கட்டினேன். ஸோ நான் இப்போ கட்டிட்டேன். ஸோ இப்போது அவர் எனக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தார்ல, அவர் வந்து இறந்துட்டார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கள் அம்மா கூட பிறந்தாங்க 5 பேர். அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தவங்களோட மகேஸ்வரின்றவங்க அவங்க பசங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டியா, எங்கள் அம்மாவுக்கு அப்போ யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னு கேட்டு இஷ்யூஸ் ஆச்சு. பட் நானும் அது காம்ப்ரமைஸாக தான் நான் சொன்னேன். கீழே நீ கட்டிக்கோ, மேலே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அவன் வந்து இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக வேணும், நீ தான் திருப்பூரில் இது பண்ணிட்டியே அப்படின்ட்டு. அவங்களுக்கும் 2 வீடு இருக்குது. ஆனால் அவங்க ஏன் அதை இது பண்ணுறாங்க தெரியல. பட் என்னால் இப்போ கட்ட முடியாதுன்ட்டேன். ஸோ நீ எப்போ கல்யாணம் பண்ணுறது, நான் எப்போ வீடு கட்டுறதுன்னு ஒரு இஷ்யூ போய்ட்டுருந்தது. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. ஸோ நான் ஜாயின்ட் ஃபேமிலி. வீட்டில் வந்து ஆறுமுகம், மகேஸ்வரி எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், பாட்டி எல்லாருமே. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு ஒன்றுமே எல்லோரும் வந்து அப்படி பேசும்போது என்னை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை லாஸ்ட்டாக வந்து கோகுல்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. பட் அந்த பையன்கிட்டே நான் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வேணாம், இந்த கல்யாணத்தில் நான் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பட் அந்த பையன் அதையும் மீறி சிரிச்சுக்கிட்டே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. பட் வந்து அந்த பையன் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. அவன் என்கிட்டயே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து இது ட்ரெஸ்ஸுக்கு காசு கேட்டான், புடவை வாங்க காசு இல்லை அப்படின்ற மாதிரி. அவன் என்னை படிக்க வைக்கணும்னு சொன்னான். ஸோ என்னால் முடியாது, அதனால தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நான் யாரையும் லவ்வும் பண்ணல, எந்த ரிலேஷனும் இல்லை, எந்த அஃபரும் கிடையாது. ஸோ வந்து இப்போது அந்த பையன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் அம்மா இது பண்ணுறதுனால அவங்க ஃபேமிலிக்கிட்டே நான் சொன்னேன். பட் எல்லோரும் என்னை திட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஏன் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அடித்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கூட போனாலும் அவங்கள வச்சிட்ருக்கேன், யார் இது பண்ணுறேன்னாங்க. ஸோ நான் வந்து என்னால் முடியல, என்னால் சர்வை பண்ண முடியல. ஸோ நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன். May 12 அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு வந்துட்டக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா வந்து என் ஃப்ரெண்டோட ஆக்சுவலாக வந்து நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் போய் அசிங்கமாக பேசுவேன். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், அந்த இடத்துல போய் நான் காணோம், நீங்கள் ப்ராஸ்டியூட் நடத்துறீங்க, அந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுவாங்க. இப்போ எனக்கும் அவங்க ஒர்க்கே கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஜிம்முக்கு போய் அங்கே போயிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அங்கே ரொம்ப அசிங்கமாக ஆகிடுச்சு. அங்கே கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் இன்னும் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து கோட்டூர்புரம் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மாவோட போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட் ஹீராவோட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் பட் நான் ஹீரா கூட வந்தோம். நான் ஒரு 10 days வந்து நான் ஹாஸ்டல் எடுத்துட்டேன் ட்ரூவலில். ஆக்சுவலாக ட்ரூவல்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதில் வந்து நான் ஹாஸ்டல் நான் இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதெல்லாம் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. பட் டெய்லி எங்கள் அம்மா வந்து அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க அப்பா அம்மா இது பண்ணி, அவங்க அப்பாவுக்கு 77 வயசு ஆகுது. பட் அவங்க அப்பாவை நான் வச்சிட்ருக்கேன், டெய்லி இது பண்ணுறேன், மயக்கம் வந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கெல்லாம் ப்ராஸ்டியூட் நடத்துகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு கதவு தட்டி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எங்கே ஒர்க் பண்ணாலும் அங்கே போய் பண்ணுறது, நான் யார்கிட்ட பேசினாலும் இது பண்ணுறது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் அதில் வீடியோ பார்த்துருப்பீங்க, 3 பேர் வந்திருப்பாங்க. பட் 3 பேர் கிடையாது, ஆறுமுகன்றவரும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு வீட்டில் இருந்தது அனுப்புகிறேன். அந்த 4 பேர் மட்டும் இருப்பாங்க. ஸோ வந்து தகாத வார்த்தை பேசுகிறது, இது பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. பட் என்னால் முடியல. இந்த 1 week நான் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணி ரொம்ப இஷ்யூஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து
R8 கேகே நகர் R7 R7 கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவங்க ஆல் உமன்ஸ் போக சொன்னாங்க. R8 போனேன். ஸோ R8 போனோன்னும் அவங்களும் விசாரித்து அவங்க பொண்ணு வர மாட்டேன்னு இருக்கா, பட் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. பட் நான் ரிட்டன் அந்த அவங்க கேஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வரும், வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஆரம்பிச்சுட்டு திரும்ப வந்து மறுபடியும் நாங்கள் வந்து கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் அடுத்த நாள். என்னால் எதுக்கு அந்த ஃபேமிலிக்கு சஃபர் ஆகணும், கூட வச்சுக்கிறது. நல்லா பார்த்துக்கிட்டாங்க, லிட்ரலி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே நான் வந்து காசு தரணும். ஆக்சுவலாக அவங்க தான் ரெண்ட் கட்டினது, எல்லாமே பண்ணது. ₹1 நான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கல. நான் ஒரு வேலை பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ வந்து அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். என்னை இன்ன வரைக்கும் எந்த வேலையும் செய்ய விட்டதும் கிடையாது. ஸோ என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. இவங்க நல்லா பார்த்துருந்தோன்னா நான் கண்டிப்பாக வெளியே வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப கோட்டூர் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனேன். பட் வீட்டுக்கு போனோடனே வந்து என்னை வந்து ஃபுல்லாக போட்டு அடித்து இது பண்ணி இந்த டிஷர்ட் எல்லாம் கிழிச்சு இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரோட்டில் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து டிவி இது எல்லாமே நானும் அட்டகாசம் பண்ணேன். ஏன்னா அவங்க ரொம்ப இது பண்ணாங்க, நானும் ஈக்குவலாக நான் பண்ணேன். என்னால் முடியல. நானும் எல்லாமே போட்டு நான் உழைச்சேன். நான் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் ஒத்துக்கிறேன் பண்ணிட்டு. பட் அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டேன். ஸோ அங்கேருந்து என்னை ராயப்பேட்டை இதுக்கு என்னை அமுச்சிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருமே வரல. நான் எங்கள் அண்ணனுக்கு வந்து சாந்தகுமார் அவர் பேர், அவருக்கு நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். பட் அவர் வராதனால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, யாருனா வந்தாகணும் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டை வந்து அவள் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போன ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டேன். பட் அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான். இது ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி தான் நான் அவளை கூப்பிட்டேன். அதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை. பட் நான் கூப்பிட்டேன். ஆனால் நான் அவள் வீட்டில் நைட் தங்கலை. ஏன்னா அவங்க அம்மா என்னை சேர்க்கலை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சஃபர் இருக்கும்ல, திரும்பவா எதுக்கு எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அது மாதிரி. பட் வந்து அவங்க இன்னும் எனக்கு வந்து மாரல் சப்போர்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்கள சஃபர் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி காலைல எனக்கு வந்து திருவாமூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. பட் அவங்க வந்து சரின்னு நான் போனேன். பட் எங்கள் அம்மா 2 லாயரை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசினாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா தானே போ அப்படின்னாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கேன், நான் நார்மலாக இல்லை, நான் நார்மல் ஆகிட்டு நான் வரேன், நான் நார்மல் ஆகிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். இவங்க 8 மாதம் என்னை டார்ச்சர் பண்ணாங்க. வெளியே வந்து ஒரு நாள் கூட நான் ஜாலியாக இல்லை, இதுவாக இல்லை, எதுவுமே இல்லை. 8 மாதம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இது எல்லாமே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. ஸோ போலீஸ் வந்து நீ வெளியே போமா அப்படின்னோன்னு நானும் வெளியே வந்துட்டேன். இது பெசநகர் ஸ்டேஷனில் நடந்தது. திருவாமியூர் ஸ்டேஷனில் நடந்தது. ஏன்னா வீடு பெசநகர், திருவாமியூர் ஸ்டேஷனில் நடந்தது. எஸ்ஏ தான் இது விசாரித்தார். ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு ஏன் அம்மா மேலே இது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இத்தனை நாள் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கான மதர். நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். பட் ஆனால் குழந்தை மட்டும் லேட்டாக பெற்றுக்கோங்க ப்ளீஸ். அதான சஃபர் அதிகம். ஏன்னா நான் என் ஃபர்ஸ்ட் அப்பாவை நான் பார்க்க போனேன். பட் அவர் மாடியிலேருந்து என்னை படிக்கட்டுலேருந்து தள்ளி விட்டார். பட் என்னால் முடியல. என்னால் இப்போ வந்து உன் அப்பா யாருன்னு கேட்டால் நான் ஒரு 5 நிமிஷம் யோசிப்பேன் பேர் சொல்கிறதுக்கு. பட் என் அம்மா வந்து நான் அந்த மாதிரி எங்கள் அம்மா நான் இது பண்ணேன். பட் எங்கள் அம்மா எனக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணாங்க. இது என் லைஃப், நான் யார் கூட இருக்கணும், இது பண்ணணும் தான் யோசிக்கணும். பட் எனக்கு யாரும் ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. பட் யாரை பார்த்தாலும் இது பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா 77 வயசு, அவர் கூட இருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேரேஜ் பண்ணுங்கள், குழந்தை லேட்டாக பற்றிக்கோங்க. நிறைய டைவர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிங்க அப்படின்னா நிறைய தடவை யோசித்து பண்ணுங்கள். எங்கள் அம்மா இன்னொன்று டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணல, அவங்க டைவர்ஸ் இன்னும் ஆகலை, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து துபாயில் இருக்கிறவரும் என்னை வந்து நிறைய மிரட்டினார். எல்லா ரெக்கார்டும் இருக்குது, நான் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இல்லை, இதோடு நான் என்னை இது பண்ணிக்கிறேன். இனிமேல் என்னால் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் வேணாம். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, என்னால் நிறைய பேர் சஃபர் ஆனவங்க. ஸோ எல்லாருக்கும் சாரி. பட் நீங்கள் எனக்கு நல்லதாக செஞ்சீங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். ஸோ உங்களால் நான் ஒன்றும் இதாகலை. ஸோ தினேஷ், ஷீரா, ஸ்ருதி எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்டு அபி, சரவணன் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னால் வந்து
முடியல. இப்போது இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, எங்கள் அம்மா வாழ விட மாட்டுறாங்க, சாவ விட மாட்டுறாங்க. நான் வாழ்கிறேன்னு போனால் ஃப்ரெண்ட்ஸை த்ரெட்டிங் பண்ணுறாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசணுன்னா தயவு செஞ்சு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு போகுது. ஸோ இப்போ யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. நான் நிற்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம். பட் நான் இப்போது எனக்கு எதனா ஆகிடுச்சு, இறந்தனாலும் என் ஃப்ரெண்ட்ஸை த்ரெட்டிங் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையா ஹெல்ப் காசு எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் இப்போ ரிட்டன் கொடுக்கல, நான் ரிட்டன் கொடுக்க முடியல. பட் எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ், நான் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. இப்போ கூட வந்து நான் ரோட்டில் இருக்கேன், எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மா இது பண்ணிட்டாங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டால் பேச மாட்டுறாரு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு எதனா ஆச்சுன்னா வச்சும் அவர் வருவார் நான் நம்புகிறேன். பசங்களுக்காச்சும் யோசிச்சு நிறைய பேர் வாழுங்க. சப்போஸ் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சொல்லிவிடுங்க. இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட லைஃப்பை நீங்கள் இது பண்ணுறீங்க. எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல. நான் இந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் சாரி. எல்லாருக்கும் ரொம்ப 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 சாரி. ஆனால் நான் எல்லாருக்கூட நல்லா சந்தோஷமாக ஜாலியாக தான் இருந்தேன், என் வீட்டை தவிர.